ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கனவா க்ளீன் பண்ணுறது எப்படின்னும் அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எவ்வளோ ரெசிபி இருந்தாலும் இந்த கனவாக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இது டவுட்ஸ் இருக்குது. பழைய வீடியோலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். சீ ஃபுட்லேயே வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ஈஸியானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவா தான். அதுக்கு மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக வந்துடும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுலாம் உரிக்க வேண்டாம். அப்படியே வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு எப்படி தோல் உரிக்கிறோமோ அந்த மாதிரி வந்துடும். உள்ளுக்குள்ளார வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சே. இந்த தலைப்பகுதி வந்துட்டு ஒரு ரவுண்டாக வந்து தட்டுப்படும். அதை வந்து நம்ம எடுத்துடணும். அடுத்து தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த கருப்பாக வர அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது தான் அதுதான் ரிமூவ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம பண்ணலை அப்படின்னா ஃபுல்லாமே வந்து கருப்பாயிடும் ரெசிபி ஃபுல்லாக. அதனால் வந்துட்டு அதை மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம ரிமூவ் பண்ணும்போதே வந்துட்டு கருப்பாக வருது. இது மட்டும் நம்ம கிரேவிலையோ இல்லை கனவா வறுவல்லையோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே கருப்பாயிடும். இது முக்கியமாக வந்து எடுத்துடணும். இதை மட்டும் கிடையாது, அதோட கண் பகுதியும் கூட எடுத்துடணும். ஏன்னா அதுலேயும் வந்துட்டு கருப்பாக வரும். அதனால் அந்த கண்ணையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம மீனுக்கு தான் வந்துட்டு கண் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கனவாக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த தலைப்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் இருக்கும். அந்த தோலை வந்து தலைப்பகுதியில் இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து தலைப்பகுதி வந்து போட மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தலையை வந்து தூக்கி போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கனவான்றதுனால வந்து நான் தலைப்பகுதி வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. இது நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். இவ்வளோ கனவும் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு பண்ண போகிறதில்ல. இதில் பாதி மட்டும் வந்து நாங்கள் கிறிஸ்பி ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி பாதி வந்துட்டு நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அதுதான் வரும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கனவா தான் பண்ண போகிறோம். இது பெருசாக காரம் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு ஃப்ரை வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது நல்ல ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி தான். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கனவா வந்துட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். அடுத்து தான் வந்துட்டு இதை மாதிரி தான். இப்போ சப்போஸ் வந்துட்டு இதுக்குள்ளார வந்து குடல் இருக்கும். அந்த குடலும் வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ரவுண்டாக நம்ம அடுத்ததாக வந்து ரெசிபி பண்ண போகிறோம், அதுக்காக கட் பண்ணுறோன்னா நம்ம அப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளார நம்ம வந்துட்டு கைவிட்டு க்ளீன் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ரவுண்டாக கட் பண்ணும்போதே வந்துட்டு அதோடைய வேஸ்டேஜ்லாம் வந்துடும். அதனால் நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உள்ளார நல்லா க்ளீன் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும், இந்த கருப்பாக இருக்கிறது தான் மெயின். அதை வந்து நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கிரேவியும் சரி வறுவலும் சரி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து கனவா வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்துட்டு நிறைய வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த நான் வீடியோவும் போட்டிருந்தேன். ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது தெரியல எடுக்கலைன்னா நீங்கள் அப்படியே தலைப்பகுதி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் கனவாவோட ஸ்பெஷலே. இது வந்து இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இதில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். உள்ளார அந்த குடல்லாம் வந்துட்டு நடுவில் சிக்கியிருக்கும் அந்த பெருசாக இருக்கிற அந்த இதில். அதை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அதுவும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கனவா பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இது காசிமீரில் வந்து வாங்கியிருந்தோம். 1 கிலோவே வந்து 350 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். நல்லா பெரிய கனவா இது. இந்த க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது கூட சரி வேண்டாம், நமக்கு வீடியோக்காக வேணும். நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்றதும் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வேணான்ட்டு நானே வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலான்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கொண்டு வந்திருந்தேன். ஒரு வாட்டி வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் 7 முறை வந்துட்டு நம்ம நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு வந்து கழுவணும். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற நுரெல்லாம் வெளியில் போகும். இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு நிறையா வந்து பபுள்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. மஞ்சத்தூள் போட்டுலாம் க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இது கனவாக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைப்பகுதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தலைப்பகுதி வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து போட்டுடலாம். அது வந்து கிரேவிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் கனவாவது. இந்த ஃப்ரைக்கு வந்து தேவையான கனவா மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவா வந்து க்ளீன் பண்ணுறதும் கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு நாத்தம் அந்த அளவுக்குலாம் வராது. மீன் கழுவுற அளவுக்குலாம் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிடுறதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்கிற அந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ நம்ம ரிங்கு மாதிரி அந்த ரிங்கு ஃபுல்லாமே இருக்கிறது உள்ளார இருக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா உள்ளார கொஞ்சம் கொஞ்சம் குடல்லாம் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி முடிச்சுட்டு மசாலா போடுறது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளார ஏதாவது குடல் இருக்கா நூல் மாதிரி வரும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதுவும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஜெர்ம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இது நல்லா அலசி முடிச்சுட்டு மசாலா போடலாம். இது நல்லா ட்ரை பண்ணிக்கணும். சேம் மெத்தட் தான் வந்து ஃப்ரை பண்ணுறதும், காரமாக ஃப்ரை பண்ணுறதும். இது வந்து கிறிஸ்பி ஃப்ரைன்றதுனால ரொம்ப ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கனவா தானே லப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் எந்த இதுவும் கிடையாது. இது ஃப்ரை தான், சீக்கிரமாக வெந்துடும். கனவாவோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது நல்லா வேகிறது தான் கணக்கு. அதோட தன்மை பார்த்திங்கன்னா லப்பர் தான். அது எப்படி பண்ணாலும் லப்பர் மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக வந்து செஞ்சாலும் லப்பர் மாதிரி தான் இருக்கும். வேகமாக செஞ்சாலும், அதாவது 7 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சாலும் ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதனால் கனவோட தன்மையே அதுதான். அதனால் வந்து சீக்கிரமாக வேந்ததுனால லப்பர் மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பட் எப்படியா இருந்தாலும் இது இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பழைய வீடியோவில் வந்துட்டு இதோட கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். லப்பர் மாதிரி இருக்கும், 7 நிமிஷம் தான் வேகணும், 10 நிமிஷம் தான் வேகணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக. கனவாவுக்கு வந்து டைமிங் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கனவாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல் வராது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலாவும் பிடிக்கும். மசாலா வந்து ட்ரையாக பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸில் மைதா மாவில் டிப் பண்ணி போடலாம். இல்லைன்னா வந்துட்டு முட்டையில் வந்து உடச்சி ஊற்றி பண்ணலாம். இது வந்து 2 ஆப்ஷன். இது வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் முட்டை போட்டுனா கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி வரும். என்னடா இது பொங்கி வருது, நிறைய எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். முட்டை சேர்க்குறதும் மைதா சேர்க்குறதும். இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தான். ஏன்னா வந்து நிறைய ரிச் ப்ரோட்டீன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லன்றதுனால நான் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு அப்படியே நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து செட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். அப்போ நம்ம பொரிக்கும் போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா வந்து காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மிளகாத்தூள் நிறையாவே சேர்த்துக்கலாம். இது வந்து கலர்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு இப்படி தான் பொரிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து 65 மசாலா போட்டு கூட பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா எனக்கு இன்றைக்கி கனவா வந்துட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னா அரிசி மாவில் இன்னும் கொஞ்சம் நல்லா 65 மசாலா சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் வேணுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மெயினான ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனவை வந்து தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக மாவு வந்து நல்லா படர்ந்துருக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த கனவா தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து செட் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் வந்துட்டு பொரிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், வெடிக்கவும் வெடிக்காது. அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா மீடியமான ஃப்ளேம் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா உள்ளார கனவா வேகாது. அதனால் ரொம்ப வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரெண்டுமே ப்ராப்ளம் தான். லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுனா வந்துட்டு இது சரியாக வந்து கனவா வந்து வேகாது. அதனால் மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா கலர் வரணும். ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் போடும்போது வந்து சீக்கிரமாக வந்து அது கலர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் எண்ணெயில் போட்டாலே அது கலர் வந்துடும். அதனால் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. சீக்கிரமாகவும் எடுத்துட வேண்டாம். பிரெட் க்ரம்ஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். இந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த கலர்லேயே வந்து எடுத்துருவாங்க. பட் இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா வந்து கலர் ஆகி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம். இடையில வந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கனவாக இருந்துச்சுன்னா லைட்டாக தான் வெடிக்கும். அதுக்காக பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அது வெடிக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். நல்லா வந்து கலர் மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. பபிள்ஸும் ஓரளவுக்கு வந்து அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இன்னும் நல்லா டார்க் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆற வந்து நல்லா வந்து கலர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இல்லை டிஷ்யூவில் வந்து வைக்கும்போது நல்லா ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து கொஞ்சமாக பண்ணிவிட்டு மீதி வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். அடுத்த நாள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது. அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த கனவால் உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.